இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4வது நாளுக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் எது கர்த்தருக்கு பிரியம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளில் கூட எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் தியானிக்க இருப்பது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். என்ன பார்க்கின்றோம்? நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பொதுவாக நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஒரு அநீதி நிறைந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எந்த துறைகளை, எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டாலும் கூட அதுல நீதி நியாயங்களை எதிர்பார்ப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் அநீதி நிறைந்த உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநீதியான மக்கள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தான் நமது வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் ஆனாலும் சரி, நம்முடைய குடும்பங்களில் ஆனாலும் சரி, நம்ம உறவுகளிலே ஆனாலும் சரி, நம்ம ஒரு அநீதியான ஒரு காரியங்களை நம்ம தினம் நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. ஆனால் தேவன் நம்மை அப்படிப்பட்ட இடங்களிலே தான் நம்மை வைத்திருக்கிறார். அந்த இடத்திலும் கூட நாம் எப்படி நீதியாக வாழ்வது என்று சொல்லி நம் ஆண்டவரத்தில் கேட்டு அதை கற்றுக்கொண்டு அதன்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். நாம் யாருக்கெல்லாமோ என்னென்னமோ பிரியமா இருக்கிறோம்னு சொல்லி யோசிக்கிறோமே, இப்ப ஆண்டவருக்கு நாம் எப்படி பிரியமா இருக்க முடியும்? நீதியும் நியாயமுமாய் நாம் வாழும் பொழுதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஒரு முறை ஒரு தேவ ஊழியருடைய வீட்டிலே அவருடைய சபையை சேர்ந்த ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தாராம். வெகு நேரம் பேசிக்கொண்டே இருந்தாராம். அப்போது தேவ ஊழியர் சொன்னாராம், பிரதர், நீங்க டைம் ஆயிடுச்சுல, நீங்க இன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்களா, இல்லை ஆஃபீஸ் லீவா, என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்துக்கலாம், ஆஃபீஸ் கிளம்ப வேண்டாமான்னு கேட்டாராம். அப்போ அந்த நபர் சொன்னாராம், இல்லை, நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், அதனாலதான் உங்களோட இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். அப்போ எதனால நீங்க உங்க வேலையை இப்படி ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு என்னால நீதியும் நியாயமா என்ன செய்ய முடியல, வாழ முடியல, நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்கிறது, என்னால அந்த இடத்துல நேர்மையா என்னால் வாழ முடியல, அதை விட அந்த போஸ்ட்ல இருக்கிறத விட நான் என்ன சரி விஆர்எஸ் வாங்கிட்டேன், நான் நீதியா என்னால வாழ முடியாது அந்த இடத்துல இருந்து, அதனால நான் நினைச்சிட்டேன் ரிசைன் மை போஸ்ட் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த போதகர் ஒரு வார்த்தை சொன்னார், யூ ஆர் எ கவர்ட் மேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரே ஒரு வார்த்தை, நீ கோழையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரை சொன்னாராம். அதில் ஏன் இப்படி சொல்றீங்க பாஸ்டர்? நான் கோழை அல்ல, நான் எவ்வளவோ ஸ்ட்ராங்கான மனிதன் தான், ரொம்ப ஸ்டபானான மனிதன் தான், கோழை அல்ல, எவ்வளவோ நல்லாக யோசித்து தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் சொன்னாராம். அப்போ அந்த போதகர் சொன்னாராம், இந்த பதவியை நீ ராஜினாமா செய்திருக்கவே கூடாது, அந்த பதவியிலே உட்கார்ந்து கொண்டே நீ எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு நியாயமாக வாழ முடியுமோ அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நீ இப்படி ரிசைன் பண்ண உடனே அது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நினைக்கிறீங்களா பிரதர்? இல்லவே இல்லை. அந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார், அந்த பணியிலே உங்களை அமர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க அங்க உட்கார்ந்து நீங்க எவ்வளவு நீதியாய் நேர்மையாய் செயல்படுகிறீர்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க நிச்சயமா அந்த போஸ்டை நீங்க விட்டுருக்கவே கூடாது என்று சொல்லி அவருக்கு ரொம்ப வேதனையோடு கூறினாராம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிற இடத்துல நம்ம எப்படி நீதியாய் நடந்து கொள்கிறோம், எப்படி நியாயமாய் நாம் நடந்து கொள்கிறோம், அல்லது கஞ்சாடையாய் நடந்து கொள்கிறோமா, அல்லது கையூட்டு வாங்குறோமா, அநீதியாய் நடந்து கொள்கிறோமா, அப்படிலாம் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் எந்த பணியிலே எந்த துறையிலே நம்மை வைத்திருந்தாலும் அந்த துறையிலே நாம் ஆண்டவருக்காக நிலைத்து நின்று வாழும் பொழுது, நீதியாய் நேர்மையாய் செயல்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பிரியம் கொள்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலே வைத்திருக்கிறார், எந்த சூழ்நிலையிலே நம்முடைய பணியிலே நாம் நீதியும் நியாயமும் உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக கர்த்தருடைய பிரியம் நம்ம இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல எனக்கு நிக்கிறதுக்கு பயமா இருக்கு, என்னால முடியல, அந்த போஸ்ட்ல என்னால ஸ்டாண்ட் பண்ண முடியல என்று சொல்லி நம் கோழையாக அந்த போஸ்டை நம்ம விட்டு வருவோம்னு சொன்னா அது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல, அது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் அல்ல. அந்த இடத்துல ஆண்டவரை வைத்திருக்கிறார் என்று சொன்னால்
நிச்சயமாக அவருக்கு சாட்சியுள்ள மகனாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம நீதி செய்கிறோமா, நியாயமா நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இப்போ ஸ்கூல்ல எடுத்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்ல கொஞ்சம் ஒரு 5 or 10 ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்போம் இல்லையா? மெட்ரிக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியாக நினச்சிடுறாங்க, பிரிச்சிடும். கடைசியில் கோச்சிங் நடக்கும்போது அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தனி கோச்சிங்காக இருக்கும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தனி கோச்சிங்காக இருக்கும், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தனி கோச்சிங்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் வச்சு என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. ஏன்? அவங்க ஸ்கூலுக்கு சென்டம் ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? பாருங்க, அப்படி செய்வாங்க. அது அன்னைக்கு நம்ம அப்படி ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கவில்லை. எல்லாரையும் நீ சமமா ட்ரீட் பண்ணு, எல்லாரையும் நீ சமமாவே என்ன செய்ய ட்ரீட் பண்ணு, நீதியாய் நடந்துக்கொள், நியாயமாக நீ நடந்துக்கொள். ஒரு பள்ளியில எத்தனை 30 மாணவர்கள் இருந்தாலும் கூட அந்த 30 மாணவர்களையும் நீ ஒன்று போல என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும், ஒன்று போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பொதுவாக ஆசிரியர்களாக நம்ம என்ன செய்யறோம், நல்லா படிக்கிற பிள்ளைங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த வேலைனாலும் அந்த மாணவர்களிடத்துல கொடுப்போம் இல்லையா? ஆனா உண்மையில சில வேளைகள் நான் அடிக்கடி கூட அதை யோசித்து பார்ப்பேன். அது நாம செய்கிற ஒரு தவறு. நம்ம நல்லா படிக்கிற மாணவனும் படிக்காத மாணவனையும் நம்ம வேறு பிரித்து என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. எல்லா மாணவர்களும் ஒன்றுதான். அப்படி நம்ம நீதியா என்ன செய்யணும், நியாயமாய் செம்மையானவர்களாக நம்முடைய ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற பணியிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். தானியேல் பாருங்க, நீதி உள்ளவனாய் வாழ்ந்ததுனாலே காபிரியல் தூதன் வந்து கூறினார் தானியேலிடத்துல, நீ மிகவும் பிரியமானவன், நீ ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான புருஷன், ஆகையினாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்காக கட்டளை வெளிப்பட்டது. ரொம்ப பிரியமான ஒரு புருஷனாக தானியேல் விளங்கினதுனாலே அவனுக்காக ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? இன்னும் அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், நோவா ஒரு நீதிமானாக வாழ்ந்தான். இன்றைக்கு நம்மை குறித்து இவன் நீதிமான், இவள் நீதிமான் என்று சொல்லி நம்மை குறித்து மற்றவர்கள் கூற முடியுமா? நீதிமானாக இவன் வாழ்ந்தான், நீதிமானாக இவள் வாழ்ந்தான் என்று சொல்லி நம்மை விட்டு கடந்து போன நம்முடைய முதியோர்களை பற்றி கூற முடியுமா? நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படி நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மிகவும் பிரியமான வாழ்க்கையா இருக்கும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மிகவும் உறுதி. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் நீதியும் நியாயமும் செய்கிறவளாக நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி, ஒருவேளை உயர் பதவியில் இருக்கிற ஒரு ஜட்ஜாக இருக்கலாம், பாருங்க எப்படி ஒரு லாயரா இருக்கலாம், நாம் நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக காணப்படும். ஏதோ பைசா வாங்கிட்டு காசு வாங்கிட்டு நம்ம அதற்காக பேசுகிறவர்களாக அல்ல, ஆண்டவருக்காக எது நீதி எது நியாயம் என்பதை குறித்து மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருந்து நிச்சயமாக நாம் அந்த நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய பிரியம் நம்மில் இருக்கும். நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான 4ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்த்தோம், நீதியும் நியாயமும் செய்து வாழ்வது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்த்தோம். என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் நீதியும் நியாயமும் செய்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து உங்களுடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படி இந்த நாளிலும் பொருத்தனையோடு என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் நான் நீதியோடும் நியாயத்தோடும் செயல்படுவேன், வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரை தீர்மானத்தோடு வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரியம் உடைய பிள்ளைகள் மேல் திரும்புகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை